உதவும் கரங்கள் சேவை மையத்தில் தீபாவளி உற்சாகம் கரைபுரண்டு ஓடியது. ஆதரவற்றவர்கள், உறவுகளால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் என மனதில் வேதனையை புதைத்து வைத்திருப்பவர்கள் மகிழ்ச்சியோடு தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்தனர். கொண்டாட்டமும் உற்சாகமும் களைகட்டி இருப்பது சென்னையின் புறநகர் பகுதியான திருவேற்காட்டில் உள்ள உதவும் கரங்கள் சேவை மையத்தில்தான். மனநலம் பாதிக்கப்பட்டு கேட்பாரற்று வாழ்ந்தவர்கள், உறவினர்களால் கைவிடப்பட்டவர்கள் என 100க்கும் மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டு இந்த மையத்தில் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். அவர்களில் பலர் தொடர் சிகிச்சையால் மனநலம் திரும்பி அங்கேயே உற்சாகமாக பணியாற்றியும் வருகின்றனர். இங்கே நல்லா இருக்கிறேன், எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. இந்த இடத்துல எனக்கு வெளியேனா இங்கேக்கு தான் எனக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. எந்த தொந்தரவும் இல்லாத சந்தோஷமாக இருக்கிறேன். இது ஒரு புறம் இருக்க, பெண் குழந்தையாய் பிறந்ததனால் பெற்றோரால் ரயிலில் இருந்து தூக்கி வீசப்பட்டவர் அங்கேயே வளர்ந்து அங்கேயே பணியாற்றியும் வருகிறார். இப்பயும் நான் இங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். எல்லோரும் மாதிரி தான் இருக்கேன். என்னால் எனக்கு நடக்க முடியாதுன்ட்டு பார்த்தா யாருக்கும் தெரியாது. நான் யார்கிட்ட சொன்னால் தான் தெரியும். ஏன்னா அப்படி எனக்கு எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே ஃபுல்லாக பண்ணது. குழந்தையிலேருந்து ஸ்டிக்கு வச்சு நடக்கிறது பார்க்கக்கூடாது அப்படின்னுக்காக பிளாஸ்டிக்ஸ் ஷூவே ரெடி பண்ணி சின்ன வயசுலேருந்தே போட்டு பழகினால இப்போ எல்லார் மாதிரி நான் நடக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இங்கேயே வளர்ந்து இங்கேயே படித்து அவர் கூட நான் ஒர்க் பண்ணுறதுலன்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உறவுகள் கைவிட்ட நிலையில் நம்பிக்கையும் ஊக்கமும் தரும் புதிய உறவுகளுடன் உற்சாகமாக வலம் வரும் இவர்களை போன்றவர்களே தன்னம்பிக்கை இழந்தவர்களுக்கு முன்மாதிரிகள். தேவா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.